12 ராசிக்காரர்களும் முருகனுடைய அறுபடை வீடுகளில் எந்த வீடுகளுக்கு போனால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும்? மேச ராசிக்காரர்கள் செவ்வாயோட ஆதிக்கத்தில் இருப்பாங்க. திருப்பரங்குன்றம் அல்லது பழனி நீங்கள் போகிறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி போனோம்னா என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அப்படின்னாலே வெற்றி, விவாகம், தைரியம். செவ்வாய் அப்படின்னாலே ஒரு முரட்டுத்தனமான தைரியம் அப்படின்னு அர்த்தம். ரவுடிசமே கூட செவ்வாயில் தான் வரும். அதனால செவ்வாய் பலம் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் திருப்பரங்குன்றமும் பழனியும் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த பவர் உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாகும். நீங்கள் எலெக்ஷனில் நிற்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு சீக்கிரமாக வெற்றி கிட்டும். இந்த கோயில்கள்லாம் எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என் ஜாதகத்தில் செவ்வாய் வலிமை கம்மியாகவே இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இப்போ இதை சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் திருப்பரங்குன்றமும் பழனியும். இந்த இடத்துக்கு நான் போயிட்டு வரும்போதெல்லாம் என்னுடைய செவ்வாய்க்கான காரகத்துவம் என் உடலில் ஆக்டிவேட் ஆகும். அதுக்கு தான் இந்த கோயில்கள்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அடுத்து ரிஷப ராசிக்காரர்கள், சுக்கிரனுடைய காரர்கள், திருத்தணி. இங்கே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும், திருமணம் வரும். ஏன்னா சுக்கிரன் என்றாலே பெண் அப்படின்னு அர்த்தம். கல்யாணத்துக்கு ஒரு முக்கியமான கிரகம் அப்படின்னாலே ஒரு சுக்கிரன் தான். செல்வ வளம், சுக்கிரன் அப்படின்னா பணம், மகாலட்சுமி, அது எல்லாமே. கலை ஆர்வம், சுக்கிரன் அப்படின்னா ரசனையுமே, கற்பனை திறன், கவிதைகள், எழுத்து, இது எல்லாமே. சந்திரனும் சுக்கிரனும் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஹேண்ட் ரைட்டிங் நல்லாயிருக்கும். அவங்க கண்டிப்பாக பாடலாசிரியராக இருப்பாங்க. கவிஞர் வைரமுத்து அந்த அளவுக்கு அவங்க திங்கிங் பிரில்லியண்ட்டாக இருக்கும். மிதுனம் புதனுடைய ராசிக்காரர்கள், பழமுதிர் சோலை. புதன் அப்படின்னாலே கல்விக்கான ஒரு காரகம். அதனால கல்வி, புத்திசாலித்தனம், பேச்சு திறமை மேம்பட. இப்போ நான் தொழில் பண்ணுறேன் இல்லையா, இந்த வீடியோ போடுறேன், இதுக்குமே பேச்சு திறமை தான். அதனால பழமுதிர் சோலை போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது, மிதுன ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா. கடகம் சந்திரன், திருச்செந்தூர், மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, தாய்ப்பாசம், புகழ், இது எல்லாமே சந்திரனுடைய காரகத்துவம். பார்த்தீங்க அப்படின்னா மன அமைதி. இப்போ வெள்ளை கலர் போட்டிருக்கீங்களே, இந்த ஒயிட் கலர் சந்திரனுக்கு குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். ஒயிட்னாலே வெள்ளைக்குடி ஞாபகம் வச்சுக்கோங்க. அமைதி, உலக அமைதிக்காக வெள்ளைக்குடி காட்டுவாங்க. அப்போ மன அமைதி கிடைக்கும், குடும்ப ஒற்றுமை கிடைக்கும், சண்டை சச்சரவுகள் நீங்கும். சந்திரன் தாய்க்காரகன். சூரியன் எப்படி தந்தைக்காரகனோ சந்திரன் தாய்க்காரகன். ரெண்டாவது சந்திரன் கடகராசிக்காரங்க மேக்சிமமே அவங்க புகழ் நிச்சயமாக அவங்கள ப்ரைஸ் பண்ணாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஈவன் அவர் ஒரு பஞ்சர் ஓட்டுற கடைக்காரர்னு வச்சுக்கோங்களேன், கடகராசிக்காரர், அவங்கள கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண. இவரை மாதிரி பஞ்சர் ஓட்ட முடியாது. அந்த அளவுக்கு என்ன தொழில் செஞ்சாலும் கடகராசிக்காரங்க அந்த துறைகளில் அவங்க சிறந்து விளங்குவாங்க. சிம்மம், சூரியன், பழனி. பழனி போனீங்க அப்படின்னா சூரியன் அப்படின்னாலே ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். எல்லா நவ கிரகங்களையும் வழிநடத்தக்கூடிய தலைமை பண்பு அவர்கிட்ட இருக்கும். சூரியன் அப்படின்னாலே கவர்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். அதனால அரச யோகம் இருக்கும். சூரியன் அப்படின்னாலே ஒரு தந்தைக்கான காரகம். ரெண்டாவது புகழ், ஆன்மீகத்தில் புகழ். சந்திரன் சினிமா துறை, கட்சி, அரசியல், அது மாதிரி எல்லாமே புகழ். சூரியன் பொதுவாகவே ஆன்மீகத்துறையில் புகழ்பெற்றதாக இருப்பாங்க. நீங்கள் ஜோதிடராக இருந்தீங்கன்னா புகழ்பெற்ற ஜோதிடராக இருப்பீங்க. கன்னி ராசிக்காரர்கள் போக வேண்டிய அறுபடை வீடுகள் பழமுதிர் சோலை. அறிவாற்றல், பணிவு, ஆரோக்கியம், செல்வ வளம், இது எல்லாமே புதனுடையது. புதன் சுபகிரகம்னு சொல்ல முடியாது, அசுப கிரகம்னு சொல்ல முடியாது, 50-50. அதனால இவர்கிட்ட நல்ல கேரக்டர்ஸ் நிறைய இருக்குது. புதனை யூட்டிலைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதற்கு நான் இப்போ அணிஞ்சிருக்கேன் இல்லைங்களா, இது நவ கிரகங்களுக்கான ஸ்டோன் அடங்கிய ஒரு பிரேஸ்லெட். இந்த பிரேஸ்லெட் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சில இது பர்டிகுலராக எனக்கு பணத்தை ஈர்க்கக்கூடியது தான் வேணும், படிப்பை ஈர்க்கக்கூடியது தான் வேணும், வெற்றியை கொடுக்கக்கூடியதாக வேணுனாலும் தனியாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை எல்லாமே எனக்கு கலந்து கொடுத்துருங்க, நான் எல்லாமே போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இதுவும் நம்மக்கிட்ட கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்கள் போக வேண்டிய அறுபடை வீடு திருத்தணி. திருத்தணி கோபம் தனிந்த ஒரு இடம்தான் திருத்தணி. ரெண்டாவது இங்கே சுக்கிரன் அப்படின்னு வரங்காட்டி சுப நிகழ்வுகள் அப்படின்னா, சுப நிகழ்வுனா குழந்தைக்கு காது குத்துறது, சீமந்தம் பண்ணுறது, வீடு கட்டுறது கூட சுப நிகழ்வு தான். அந்த செலவு சுப செலவாக இருக்கணும், அந்த செலவுனால நான் சந்தோஷப்படணும் அப்படிங்கிறது சுப நிகழ்வுகள். வியாபாரம், கூட்டு உறவுகள் இருக்க. நீங்கள் அதாவது பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செழிக்கும். விருச்சகம் செவ்வாய், பழனி அல்லது திருப்பரங்குன்றம். பொதுவாகவே செவ்வாய் ஆதிக்கம் நிறைஞ்ச ஒரு ஃபஸ்ட்டு இடம் தான் பழனி. திருப்பரங்குன்றமும் நீங்கள் போகலாம். திருப்பரங்குன்றம் நீங்கள் திருமணம் ஆகாதவர்கள் கூட விருச்சக ராசிக்காரங்க திருப்பரங்குன்றம் போனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும். கடன், நோய், எதிரி, இந்த பயம் எல்லாமே நீங்கும். ஆன்ம பலம் பெருகும். உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து தனுசு ராசினியர்கள் அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் அல்லது பழனி, இது ரெண்டுமே நீங்கள் போகலாம். இந்த ரெண்டுமே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். குருவின் ஆதிக்கம், குருவோட வீட்டில் இருக்கிறங்காட்டி இது குருவின் ஆதிக்கம் இருக்கும். ஞானம், குழந்தை பேரு, உயர்கல்வி, செல்வ செழிப்பு.
குரு பகவான் தான் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு கிரகம். அடுத்து மகரம், சனி, இந்த ரெண்டுமே சனியோட வீடுகள். சுவாமி மலை நீங்கள் போகலாம். சனிங்கிறவர் ஆயுள் காரகன், தொழில் காரகன் அப்படிங்கிறங்காட்டி உத்தியோகம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், கர்ம வினைகள் சீக்கிரமாக நீங்கும். கும்ப ராசிக்காரங்க சுவாமி மலை போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகுந்த அறிவாற்றல் கிடைக்கும். இந்த சுவாமி மலை என்னன்னா தகப்பன் சுவாமி, தகப்பனுக்கே இந்த ஓம்கார பிரணவத்தை பற்றி விளக்கமாக சொன்ன ஒரு இடம்தான் சுவாமி மலை. அதனால இந்த குருவோட அருள் உங்களுக்கு கிடைக்கும், நீண்ட ஆயுள் கிடைக்கும். நீங்கள் ஒரு சேவை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த சேவையில் வெற்றி பெற முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். மீனம் குரு பகவானுடைய வீடு, திருச்செந்தூர் அல்லது பழனி. நல்ல ஒரு நட்பு கிடைக்கும், தெளிவான முடிவு, மன நிம்மதி, முக்தி கிடைக்கும். முக்தி கிடைக்கணும் அப்படின்னா மீன ராசிக்காரங்க நீங்கள் திருச்செந்தூர் அல்லது பழனி போகலாம். ஒவ்வொரு ராசிக்காரங்களும் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முருகன் ஏன் முதல்ல 6 அவதாரங்களில் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பழனியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டி கோலத்தில் இருக்கார், திருச்செந்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராஜ அலங்காரத்தில் இருக்கிறார், செல்வங்களை எல்லாம் வச்சிருக்கிறார். சுவாமி மலையில் தன்னுடைய அப்பாவுக்கே அவர் புத்தி சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறார். திருத்தணியில் பார்த்தீங்கன்னா சம்ஹாரமெல்லாம் முடிஞ்சு கோபமெல்லாம் தணிஞ்சு அமைதி நிலையில் இருக்கிறார். திருப்பரங்குன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் தன்னோட துணைவியாரோட இருக்கிறார். அப்போ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருப்பரங்குன்றம் போங்க. இல்லை என் குடும்பத்தில் ஒரே சண்டை சச்சரவுகளாக இருக்குது, மன நிம்மதி வேணும், குடும்ப ஒற்றுமை வேணும் அப்படின்னா திருத்தணி போங்க. இல்லை எனக்கு ஒரு தனிமையான வாழ்க்கை வேணும், நான் தனிமையை தான் இப்போ விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் பழனியில் ஆண்டியாக இருக்கக்கூடிய முருகனை போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். இல்லை எனக்கு பணம் வேணும், செல்வம் வேணும், பிஸ்னஸ் மல்டி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் திருச்செந்தூர் போங்க. ஒவ்வொரு வீடுகளையுமே ஒவ்வொரு அவதாரமாக முருகன் நீட்டிருக்கிறார். உங்களுக்கு இதில் என்ன வேணும் அதை செலக்ட் பண்ணி அந்த தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணுங்க. குறிப்பாக இந்த ராசிக்காரங்க இந்த கோவிலில் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா எளிமையாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும்.